சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அமுதம் பொழியும் குமுதம் மலரும். எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் சூரிகா. அத்தியாயம் 9. நாட்கள் கடுகி விரைந்தன. அமுதன் குமுதா இருவருமே செய்து கொண்டிருந்த முடிவை செவ்வனே நிறைவேற்றினார்கள். அதற்கு அமுதனுக்கு தொழிலும் குமுதாவுக்கு படிப்பும் உறுதுணையாய் இருந்தன. குமுதாவிடம் எப்பொழுதுமே ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பாட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிக்க அமர்ந்து விட்டாளானால் மற்றது பின்னுக்கு போய்விடும். இந்த குணம் இருந்ததனாலேயே அவளால் சிவா கொடுத்த தொல்லைகளையெல்லாம் மீறி 10ஆவதில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடிந்தது. இப்போதும் அப்படியே நடந்து போனவைகளை கடந்து வந்தவள் தன் பாடங்களை படிக்க ஆரம்பித்தாள். மெல்ல மெல்ல மற்றவைகளை மறக்கவும் செய்தாள். அமுதனும் குமுதா பள்ளிக்கு சென்றிருக்கும் நேரங்களில் அன்னையை வந்து பார்த்துவிட்டு செல்பவன் பெரும்பாலான நேரத்தை தொழிற்சாலையிலேயே கழிக்க ஆரம்பித்தான். விளைவாக தொழிலும் நன்றாக சூடு பிடிக்க ஆரம்பித்தது. கடற்சுவை ஊறுகாய்க்கு இந்தியாவின் பிற மாநிலங்களில் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் ஆர்டர்கள் வந்து குவிய அவன் ஏற்கனவே இருக்கும் தொழிற்சாலையின் அருகிலேயே இன்னொரு யூனிட்டும் நிறுவ உத்தேசித்தான். இதற்கிடையில் குமுதா 11வது வகுப்பு தேர்வை மிகச் சிறப்பான முறையில் எழுதியிருக்க தலைமை ஆசிரியர் அமுதனை அலைபேசியில் அழைத்து பேசினார். ரொம்ப நல்ல மார்க் வாங்கி இருக்கு சார் அந்த பொண்ணு. பேசாம இப்பவே நீட் கோச்சிங்ல சேர்த்து விட்டுட்டா 1 வருஷம் வீணாகாம 12th முடிச்சதும் என்ட்ரன்ஸ் எழுதிடலாம். அவனுக்கும் அது சரியான முடிவாக பட பல மாதங்கள் கழித்து அவளை சந்திக்க அன்னையின் வீட்டுக்கு போனான். அமுதன் முற்றும் முழுதாக குமுதாவை சந்திக்கவே இல்லை என்று கூறிவிட முடியாது. கடை தெருவில், பள்ளி செல்லும் வழியில் என பார்த்திருக்கிறான். ஆனால் அவள் அவனை கண்டுகொள்ளாமல் கடந்து போக அவனும் நின்று பேசாமல் தூர இருந்தே அவளை ரசித்துவிட்டு போய்கொண்டிருந்தான். குமுதாவுக்கும் அவன் இருப்பதோ பார்ப்பதோ தெரிந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் தான் இருந்தாள். நடந்ததை அவனே அவளிடம் விளக்கவில்லை என்ற கோபமும் அவளை கடிந்து கொண்ட கோபமும் எல்லாவற்றிற்கும் மேலாக தாயையும் தாரத்தையும் அத்தனை கொடுமைப்படுத்திவிட்டு நல்லவன் போல் அவளிடம் பேசினானே என்ற கோபமுமாக அவன் முகத்தை பார்க்க கூட பிடிக்காது சென்று கொண்டிருந்தாள் அவள். இப்படி இருவரும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கையில் வழியில் வைத்தோ அல்லது பள்ளியில் வைத்தோ கூட பேசுவது சரிவராது என நினைத்தே மரகதத்தின் வீட்டிற்கு போனான் அமுதன். ஆனால் அவன் சென்று அமர்ந்து 1/2 மணி நேரமான பிறகும் அறைக்குள் இருந்து கொண்டு வெளியே வராமல் கண்ணாமூச்சி காட்டிக் கொண்டிருந்தவளை எண்ணி சிறிய எரிச்சல் மூண்டது அவனுக்கு. இவன் நல்லா படிக்கட்டுமேனு நாம விஷயம் சொல்ல வந்தா ஏதோ இவளை சைட் அடிக்க வந்த மாதிரி ரொம்பத்தான் பண்ணுதா என மனதுக்குள் வசை பாடியவன், சரி கிழவி, நான் கிளம்புதேன். உன் மருமகளை இந்த வருஷமே நீட்டு கோச்சிங்கில் சேர்த்து விடலாம்னு அவளுக்கு படிக்க இஷ்டமானு கேட்க வந்தேன். அவள் உறங்கிட்டா போல, குறவு ஊர்னா வாரேன் என சத்தமாக சொல்ல வேகமாக அறைக்குள்ளிருந்து எட்டி பார்த்த தலையை கண்டவனுக்கு சிரிப்பு வர அடக்கி கொண்டான். மெதுவாக அடிமேல் அடியாக வைத்து அந்த தாழ்வாரம் கூடத்துடன் இணையும் இடத்தில் வந்து சுவரில் சாய்ந்து அவன் பார்க்கும் வண்ணம் நின்றவள் சுடிதார் துப்பட்டாவை திருகியபடி அமைதியாகவே நின்றிருந்தாள். என்னத்தா, நான் சொன்னது கேட்கலையோ? இந்த வருஷமே நீட்டு கோச்சிங்க்கு போறியா? 12ஆப்பு பாடத்தையும் படிச்சுக்கிட்டே இதுக்கும் உன்னால படிக்க முடியுமா? நேதமும் திருநெல்வேலி போய் படிக்கணும். போக வரேன்னு அதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். உங்க எச்சம் சொன்னாவ. ஆனால் உனக்கு முடியுமான்னு கேட்டுக்கிட்டு பிறகு முடிவெடுக்கலாம்னு நினைச்சேன். முதலில் ஆர்வமாக கேட்டுக்கொண்டே வந்தவள் திருநெல்வேலி போக வேண்டும் என்றதும் வேண்டாம் என மனதுக்குள் முடிவு செய்து விட்டாள். அவளை பொறுத்தவரை அந்த கிராமம் பாதுகாப்பானதாக இருந்தாலும் அதை தாண்டி திருநெல்வேலி வரை, அதுவும் தினமும் போய் வருவது என்பது ஆபத்தானது என நினைத்தாள். போகும் வரும் வழியில் யாராவது பார்த்து அவள் இருப்பிடத்தை சிவாவிடம் சொல்லிவிட்டார்களானால் அதன் பின்னர் என்ன நடக்கும் என்று தெரியாது. 12வது முடித்துவிட்டால் அதன் பிறகு சிவா ஒரு படையை திரட்டி கொண்டு வந்தாலும் கவலை இல்லை அவளுக்கு. இப்படியாக அவள் எண்ண ஓட்டம் செல்ல அமுதன் பதிலுக்கு காத்து கொண்டிருப்பது புரிய தலையை குனிந்தபடியே, 1 வருஷம் வீணா போனாலும் பரவாயில்லை, நான் 12ஆப்பு முடிச்ச பிறவே படிக்கேன். ஓ, ஏன் உன்னால் 2க்கும் ஒரே சமயத்தில் படிச்சுக்கிட முடியாதுன்னு நினைக்கிறியா?
ஆமா, போக வர மணியாவும்னு சொல்லுதிய. பொழுதாக வீட்ல உட்காந்து படிக்காம பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருந்தா சரி வராது. ம் நீ சொல்லுததும் சர்தான். நான் உங்க எச்சம் கிட்ட பேசிக்கிடுதேன் என்றவன் அன்னையை பார்த்து, சரி கிழவி, நான் கிளம்புதேன். அவளை படிக்க சொல்லு. சும்மா டிவியை போடுததும் 9 மணிக்கு உறங்குததுமா இருந்தா மார்க்கும் இவகிட்ட வராம உறங்கிரும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தவள் சீற்றத்தோடு நிமிர்ந்தாள். அதெல்லாம் நான் நல்லா தான் படிக்கேன். வேணும்னா ஸ்கூல் டீச்சருங்க கிட்ட என்னை பத்தி கேட்டு பார்த்துக்கிடுங்க. எல்லாத்துலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட்டு, இங்கிலீஷில் கூட. ஆஹா, இங்கிலீஷ் வராது என அவள் முன்னர் சொன்னதை ஞாபகம் வைத்து நம்பாமல் அவன் இழுக்க, நெசமாத்தான் மாமா, ஒரு புது டீச்சரு வந்திருக்காவ. நல்ல முக்கியமானதா பார்த்து சொல்லி கொடுக்காவ. 11ஆப்ல கூட நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆக்கும். வெகு நாட்கள் கழித்து அவள் மாமாவை கேட்டதில் அவனுக்கு உள்ளே குளிர்ந்து விட, சர்தான், நல்லா படி என்று விட்டு கிளம்பினான். அன்று குமுதாவுக்கு பிறந்த நாள். மே மாதம் வரும் அவளது பிறந்த நாளில் பள்ளி கோடை விடுமுறையாய் இருக்கும் என்பதால் எப்போதுமே வீட்டிலேயே கொண்டாடுவாள். கொண்டாட்டம் என்ன, காலை குளித்து முழுகி நல்ல உடையணிந்து அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வருவாள். மாமா அத்தை காலில் விழுந்து வணங்குவாள். அவ்வளவுதான், பிறந்த நாள் முடிந்துவிடும். பழைய விஷயங்களையெல்லாம் நினைத்து கொண்டே படுத்திருந்தவள் காலை எழுந்ததும் வழக்கம் போல் படித்து முடித்து குளித்து வரும் வரை தன் பிறந்த நாள் என்பதையே மறந்திருந்தாள். வெளியே புல்லட்டின் ஒலி கேட்க தன்னை மீறிய ஆர்வத்துடன் எட்டி பார்த்தாள். ஆம், அவள் படிப்பு குறித்து அமுதன் வந்து பேசிவிட்டு சென்றதில் இருந்து அவள் கோபம் கொஞ்சம் குறைந்திருந்தது. அவன் மட்டும் இல்லை என்றால் இனி வயிற்றுப்பாட்டுக்கே உழைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவள் இன்று கௌரவமான இடத்தில் தங்கி கண்ணியமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா? அதுவும் படித்து கொண்டே. எனவே அவன் சொந்த விஷயம் பேசுவது அவன் இஷ்டம். தானும் தன் சொந்த விஷயங்களை இனி அவனிடம் பேசக்கூடாது என முடிவெடுத்து கொண்டவள் அவன் மீது இருக்கும் வெறுப்பையும் கொஞ்சம் ஒத்தி வைத்திருந்தாள். வருவது அமுதன் என தெரியவும் சமையல் கட்டுக்கு ஓடியவள், அத்த, மாமா வராக எனவும் மரகதம் புருவம் சுருக்கினார். மாறனா? இத்தனை வெள்ளனவா என்றவர் தானும் வெளியே வர அதற்குள் கூடத்திற்குள் வந்திருந்தான் அமுதன். வாயா, என்ன இம்பிட்டு வெள்ளன? குமுதாவின் பிறந்த நாள் என்பதை அவள் சான்றிதழ் பார்த்தபோதே மனதின் ஒரு மூலையில் குறித்து வைத்திருந்தவன் அவளை வாழ்த்தவென கிளம்பி வந்திருந்தாலும் அதை எப்படி வெளிப்படையாகச் சொல்வதென தயங்கி, நம்ம தெற்கு தெரு கணேசலிங்க அண்ணாச்சி இல்ல, அவக வீட்டில் ஒரு பஞ்சாயத்து, வெள்ளனை வர சொல்லி இருக்காவ. போற வழியில அப்படியே பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். சர்தான், காப்பி குடிக்கியா? கொடுங்க. அவர் உள்ளே செல்ல தொடர்ந்து குமுதாவும் சென்றுவிட அவனுக்கு ஏமாற்றமாகி போனது. சில நிமிடங்கள் பொறுத்து கையில் காப்பியுடன் வந்தவளைக் கண்டு முகம் மலர்ந்தவன் அவள் அருகில் வரவும், என்ன பிறந்த நாள் பாப்பா, அம்மைகிட்ட சொல்லலையோ பிறந்த நாளுன்னு? அவள் விழிகள் வியப்பில் வெண்ணிலாவாய் விரிய அவனோ கேள்வியாய் புருவங்களை உயர்த்தினான். இல்ல, நானே, எனக்கே மறந்துட்டு. நேத்து நினப்பு இருந்துச்சு, இன்னைக்கு காலை எழும்புனதுல இருந்து நினப்பு வரல. அதற்குள் மரகதம் வெளியே வந்திருக்க, எமோ, இன்னைக்கு உன் மருமகளுக்கு பிறந்த நாள், உன்கிட்ட சொல்ல மறந்துட்டா. மலர்ந்து புன்னகைத்தவர், எடா நெசமத்தா, இங்கனவா என அருகில் அழைத்து கொண்டவர் கன்னம் கிள்ளி கொஞ்சவும் சட்டென அவர் காலில் விழுந்து பணிந்தாள் குமுதா. எத்தா, நல்ல இது, நல்ல இது, 16 பெத்து பெருவாழ்வு வாழணும் என்றவர் மகனை பார்த்து, இலை, சாமி மாடத்துல இருந்து அந்த 90 எடுத்தா. அவனும் எடுத்து வந்து கொடுக்க குமுதாவுக்கு பூசிவிட்டார். அவனோ அவளை குறும்பாக பார்த்து தன் கால்களையும் விபூதியையும் குறிப்பாக பார்க்க அவளோ தலையை சிலுப்பிக் கொண்டு மாட்டேன் என்பதை போல் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு நின்றாள். ஏத்தத்தப்பாரு என அவளுக்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுத்தவன் இதழ்களுக்குள் புன்னகையை அடக்கிக் கொண்டு தன் சிறிய கைப்பையை திறந்து அதனுள் இருந்து ஒரு பெட்டியை எடுத்து அவள் முன் நீட்டினான். அவள் புரியாமல் பார்க்க, பிறந்த நாள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் பரிசு, பிரிச்சு பாரு எனவும் குழப்பத்தோடு வாங்கியவள் மேலே இருந்த சரிகை தாளை அகற்றி பார்க்க அழகான அலைபேசி, ஸ்மார்ட் போன் ஒன்று வீற்றிருந்தது பெட்டிக்குள். திருநீரு கிண்ணத்தை வைத்துவிட்டு வந்த மரகதம் அவள் கையில் இருந்ததை பார்த்துவிட்டு, இடே, அழகா இருக்குடே போனு எனவும் அத்தனை நேரம் அதிர்ந்து நின்றவள் சுய உணர்வடைய சட்டென கண்கள் தழும்பியது அவளுக்கு. அலைபேசியை மரகதத்தின் கையில் திணித்துவிட்டு, இத வாரேன் என்று விட்டு
சட்டென உள்ளே சென்று விட்டாள். உனக்கு எப்படில அவளுக்கு பிறந்த நாளுன்னு தெரியும்? அவ சர்டிபிகேட்டை காட்டுனாளா, அதுல பார்த்தது நினப்பு இருந்துச்சு. அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டே சென்றவள் கொல்லைப்புறம் இருந்த குளியலறைக்குள் சென்று புகுந்து கொள்ள கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. இதை போன்ற இதங்கள் எல்லாம் அவள் அறியாதது. அவள் மாமனும் அத்தையும் பிரியமாய் ஆசீர்வாதம் செய்தாலும் அவளுக்கு பிடித்ததை அல்லது தேவையானதை வாங்கித் தரவோ, அவள் விரும்பி உண்பதை சமைத்து கொடுக்கவோ, அக்கறை காட்டி வெளியே அழைத்து போகவோ யாரும் முயன்றதில்லை. சிவா கூட, உன் பிறந்த நாளுக்கு எனக்கு பரிசெதும் தரமாட்டியா என்றுதான் அவளை சுற்றுவானே தவிர அவளுக்கு ஒரு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தது இல்லை. சிறிது நேரம் அழுதவள் கண்களை துடைத்து கொண்டு முகத்தையும் நன்றாக நீர் விட்டு அடித்து கழுவிக்கொண்டு வீட்டுக்குள் வந்தாள். அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன் எதுவும் சொல்லவில்லை. அவள் அவனிடம் மெல்லிய குரலில், எனக்கு எதுக்கு ஃபோனெல்லாம் வேணாம், நீங்க வச்சுக்கிடுங்க, இல்ல அத்தைக்கு கொடுங்க. உனக்காரு கொடுத்தா? அவள் அதிர்ந்து போய் அவனை நிமிர்ந்து பார்க்க, உன் சொந்த உபயோகத்துக்கெல்லாம் கொடுக்கல, அதுல யூடியூப்ல ஏதோ நிறைய பாட சம்பந்தமா வருதான், அதெல்லாம் வச்சு படிச்சா நல்லதுன்னு உங்க எச்சம் சொன்னாவ, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் படிக்க மட்டும் வச்சுக்கோ, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போகப்படாது, சரியா? சொந்த உபயோகத்திற்கு கொடுக்கவில்லை எனச் சொன்னது முதலில் அதிர்வை கொடுத்தாலும் ஒரு வகையில் அவள் மனம் சமாதானமும் அடைந்தது. அவனிடமிருந்து தனியான எந்த பொருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது அவள் முடிவு செய்த விஷயம்தானே. அவன் வாங்கி கொடுத்த 2 சுடிதார்களை கூட பயன்படுத்தாமல் தனியாக எடுத்து வைத்து விட்டவளாயிற்றே அவள். ஒன்றை அவள் சில முறைகள் அணிந்திருந்தாலும் இன்னொன்று புதிதாகவே இருந்தது. எனவே இப்போது கொஞ்சம் மலர்ந்த முகத்துடனே சம்மதமாக தலையை ஆட்டினாள். எப்படி உபயோகப்படுத்தன்னு தெரியுமா? தெரியாது என்பது போல் அவள் தலையாட்ட ஜிமிக்கிகளை தொடர்ந்த கண்களை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தியவன் மேலும் 1/2 மணி நேரம் இருந்து இணையதளத்தை பயன்படுத்துவது பற்றி அவளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து விட்டே கிளம்பினான். இது அவளுக்கு அவன் மீதிருந்த கோபத்தை இன்னுமே குறைத்திருந்தது. வீட்டுக்கு திரும்பிய அமுதனின் மனம் குமுதாவையே சுற்றி வந்தது. முன்னை போல் அல்லாமல் அவள் அவனை பார்க்கும் பார்வை மாறியிருந்தது. தொழிற்சாலைக்கு வந்தவளை அவன் திட்டி அனுப்பும் வரை அவனை மரியாதையும் வியப்பும் பயமுமாக பார்த்தவளின் பார்வையில் இப்போது மற்றவர்களின் பார்வையில் தென்படும் அதே ஏளனம் கொஞ்சமே கொஞ்சம் என்றாலும் தெரியத்தான் செய்தது. இதற்கு முன் பல தடவை அவளை பார்த்திருந்தாலும், ஏன் நீட் கோச்சிங் செல்கிறாளா என கேட்க வந்தபோது கூட தலையை கவிழ்ந்து கொண்டே பேசியவள் அன்றுதான் அவன் முகம் பார்த்து பேசியிருக்க, அவனாலும் அவள் பார்வை வேறுபாட்டையும் அதில் உள்ள மிதமான வெறுப்பையும் இனம் கண்டு கொள்ள முடிந்தது. அவள் உள்ளே சென்று அழுதுவிட்டு வந்ததும் அவன் தந்த பரிசை வேண்டாமென்று மறுத்ததையும் கூட அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனாலேயே மாற்றி பேசி அவள் படிப்பதற்காக மட்டுமே அந்த அலைபேசி என்பதை அவளுக்கு புரிய வைத்துவிட்டு வந்திருந்தான். அது ஒரு வகையில் உண்மையும் கூட. அலைபேசி பயன்பாட்டில் பல நல்ல உபயோகரமான விஷயங்கள் இருந்தாலும் இளைஞர்களை தவறான வழியில் நடத்தி செல்லக்கூடிய தன்மையும் வாய்ந்தது அது. ஒன்றுமில்லை என்றாலும் அலைபேசியில் அரட்டையடித்தே நேரத்தை வீணாக்கும் மாணவர்களும் உண்டு. இப்படி பார்த்து பார்த்து செய்பவனுக்கு அவள் கோபமும் வெறுப்பும் அயர்வை கொடுத்ததுதான். மனித மனம்தான் எத்தனை விசித்திரமானது! வெறுத்தால் நல்லது என ஒரு மனம் நினைக்கிறது, வெறுக்கிறாளே என ஒரு மனம் தவிக்கிறது. தவிக்கும் மனதுக்கு நடப்பதெல்லாம் நல்லதற்கே என சமாதானம் சொல்லிக் கொண்டவன் அவள் மீதான தன் அக்கறையை மட்டும் அணுவளவு கூட மாற்றிக்கொள்ளவில்லை. அதன்பின் அவளை பார்க்க நேர்ந்த போதெல்லாம் அவள் படிப்பை குறித்தே பேசினான். அவளும் எந்த குறையும் சொல்ல முடியாதபடிக்கு படித்து வந்தாள். 1 வருடமும் மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்து தேர்வும் நல்லபடியாக முடிந்து முடிவுகளும் அன்று வெளியானது. அனைவரும் எதிர்பார்த்தது போல பெருநகர மாணவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி 4 பாடங்களிலும் 100க்கு 100, தமிழிலும் ஆங்கிலத்திலும் 98 மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று மாநிலத்தையே அந்த சிறிய கிராமத்தை திருப்பி பார்க்க வைத்திருந்தாள் குமுத மலர்விழி. கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் அவள் முகம் காட்டப்பட, அப்படி காட்டப்பட்டதாலேயே இத்தனை நாட்களாக இருந்த அஞ்ஞாதவாசம் முடிந்து கையும் களவுமாக அவள் பிடிபடப் போவது தெரியாமல் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாள் குமுதா. அத்தியாயம் 9 நிறைவடைந்தது. குமுதாவுக்கு அமுதன் மேலே இருக்கிற கோபம் நியாயமானதுதான். அதை அமுதனும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா
இவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைன்னு இல்லாம இப்ப வெளியே இருந்து பிரச்சனை வருது போலயே. வேற யாரு பிரச்சனை பண்ண காத்திருக்கா? எல்லாம் நம்ம சிவா தான். சிவா என்ன பிரச்சனை பண்றான்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.